வணக்கம் நண்பர்களே. ஸோ இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா அந்த லீட்ஸ் டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது எஸ்பெஷலி ஆன் டே 5 ரவி சாஸ்திரி கமெண்டேட்டிங்ல ஒரு விஷயத்த சொன்னார். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தருணத்துல விராட் கோலி மாதிரி ஒரு ஃபேஸ் தேவை, அந்த அக்ரெஷன் தேவை. அது இப்ப இந்த இந்தியன் டீம் கிட்ட மிஸ் ஆகுது இந்த டெஸ்ட் மேட்ச்லன்னு நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பா அது மிஸ் ஆகுது, டவுட் இல்லை. ஏன்னா விராட் கோலி as கேப்டனா டெஸ்ட் கிரிக்கெட்ல வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆஸ் கேப்டனாவும் அவரோட ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்திருக்கு. அண்ட் எஸ்பெஷலி அந்த லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச் விட்டு நம்மளால மறக்கவே முடியாது. ஏன்னா என்டையர் டீமை அவர் ஸ்பீச்னால இன்ஸ்பயர் பண்ணாரு. 60 ஓவர்ல அவனுக்கு தண்ணி காமிக்கிறோம். அது கரெக்டுங்க. அவர் விராட் கோலிங்க. இது சுப்மன் கில் முதல் தடவை ஒரு கேப்டன்சி பண்றான், அதுவும் இங்கிலாந்துல அண்டர் பிரஷர்ல. நம்ம கம்பாரிசனே பண்ணக்கூடாது. ரவி சாஸ்திரி இதுக்கு முன்னாடி கோச்சா இருந்திருக்காரு. அவர் கோச்சிங்ல தான் விராட் கேப்டனா இருந்திருக்காரு. சில டெரிஃபிக் அவேவின்ஸ் எல்லாம் பாத்துருக்காங்க. நான் அதுல எந்த டவுட்டுமே இல்ல. கண்டிப்பா அவங்களுக்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தானு. ஆனா நீங்க ஒரு கமெண்ட்ரில இருந்து சொல்லும் போது எது என்ன ஆகும்னா, சுமன் கில்லுக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா அந்த பையன் இப்பதான் புதுசா ஆக்சுவலா கேப்டன் பண்றான். அவன் போக போக மொக்கையா பண்றானா, அப்ப நீ கிரிட்டிசைஸ் பண்ணி வேற யாராவது கேப்டனை மாத்துங்க. ஆனா கம்பாரிசன்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்னோட கருத்து இதுதான். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.